வெயில். கொஞ்சம் தள்ளி உட்கார்றி. ஒரு வழியா வந்தாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அடி பாவிங்களா, என்னடி இது? இதுக்குதான் நீங்க வந்தீங்களா? ஏய், இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். இவ ஒருத்தி ஔவையார் மாதிரி பேசிட்டே இருப்பா. ஏய், நீ சரக்கு குடுறி. ஏய் ஏய் வேண்டாண்டி. அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. நீ வேணும்னா சீதா தேவியா இருந்துக்கோ, எங்களை ஆள விடு. சி, பொண்ணுங்களாடி நீங்க எல்லாம். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏய் ஏய் நில்லடி, ஓவரா தான் பண்றா. இவ என்னடி ஓவரா பண்றா? எங்கடி போறா? ஹலோ, எங்க இருக்க? வேறங்க, ஹாஸ்டல் தான். இப்பதான் ரூமுக்கு வந்தேன். சரி, எங்க ரீச் ஆயிட்டீங்களா? நான் இங்கதான் இருக்கேன்டா, நீ உடனே கிளம்பி வா. என்ன விளையாடுறியா? இப்ப எப்படி வர்றது? மணி என்ன தெரியுமா? நாங்க வரதுக்குள்ள மிட் நைட் ஆயிடும். வேற பைக் வேற இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உடனே கிளம்பி வா. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா. காலேஜி பொண்ணுமா, ஜிமிக்கிலி மாமாவை பாருமா. பாத்துரா. ஏய், ஆள் எதிர்க்க வந்து தெரியாம அர்ஜென்ட்டாங்கடா போற. மச்சான் வண்டியில வந்திருக்க? ஆமா மச்சான், அர்ஜென்ட்டா வெளில போறேன், சாவி குடுறா. நாங்களே அர்ஜென்ட்டா. ஏன் வண்டியிலடா? டேய், ஊரா மூட்டு வண்டிய கடை வாங்கிட்டு வந்துக்கிறேன்டா. அதுல பெட்ரோல் இல்லடா பாவி. எனக்கு திட்டுவாடா டேய். ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஆமா, இங்கேயே தனியா வந்து உட்காந்துருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களே, அவங்களாம் எங்க? ஃப்ரெண்ட்ஸா? காட்டுறேன் வா. எங்க? வா, அங்க பாரு. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்களா? எனக்கே தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏய், என்ன விளையாடுறியா? இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு லேட் நைட் வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஹாஸ்டலுக்கும் என்னால போக முடியாது. சரி வா, கிளம்பு. உன்னையாச்சும் வீட்டுல கொண்டு போய் ட்ராப் பண்றேன். இன்னைக்கு கேட்டே தான் குதிக்கணும் போல. ஏன் லக்கேஜ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கு. சரி வா, எடுத்துட்டு போலாம். வா. கிளம்பலாமா? என்ன கிளம்பலாமா? வேற இப்பதானே வந்தோம். அதுக்கு இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே ஒரே ஒரு என்ன பண்ணணும் இப்போ? ஏய் புரியல. சரி ஓகே, கிளம்பலாம். ஏன் ஃபோன் போல? ஹலோ ஹலோ. ஏய், எங்கடா இருக்க? ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஒண்ணுல, ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, ஊருக்கு போறியா? சொல்லவே இல்ல. எதுக்கு? பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சொல்லிருந்தேன். ஓ, அதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதான் போயிட்டு. ஓகே ஓகே. வீட்டுக்கும் போய் ரொம்ப நாளாச்சுல, நான் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வரலான்னு. சரிடா, நீ பார்த்து போ. சரியா? சரி, எப்போ சென்னை வர? 2 daysல வந்துருவேன். இங்க நெட்வொர்க் சரியா கிடைக்கல. ஓகே ஓகே, கேரி ஆன். ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணு. பை. ஓகே, பை.
மார்னிங். ஸ்வேதா, ஸ்வேத். எல்லாம் பெட்லயே இருக்கு. செல்லக்குட்டி. பா, குட் மார்னிங் பா. என்னம்மா இப்பெல்லாம் நல்லா தூங்குற, ஆக்டிவா இருக்க, முகத்துல ஒரு தெளிவு, மனசுல ஒரு சந்தோஷம். ஐ ஹோப் சம்திங் குட் ஹஸ் ஹேப்பன் டு யூ. ஆமா தானே? பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி சொல்லு, யாரு? என்ன யாரு? யார் அந்த பையன்? பா, எப்படிப்பா? எனக்கு தெரியாதம்மா, நான் கவனிச்சுட்டு தான் வரேன் உன்னோட ஆக்டிவிட்டிஸ். சும்மா சொல்லு. கார்த்திக் பா. என்ன பண்றாப்ல? படிக்கிறாரா இல்ல? ஃபைனல் இயர்ல இருக்கான். சென்ட் ஜோசப்ஸ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர். குட். ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிறான். ஓகே. நேட்டிவ் திருவண்ணாமலைப்பா. நம்ம அளவுக்கு இல்ல, பட் ஹீஸ் a very nice and genuine character பா. நோ இஷ்யூஸ்மா. உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை நல்லா பார்த்துப்பானா? அது போறோம். ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லேன், பேசலாம். நீ எப்பப்பா ஃப்ரீ? மற்றவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட். உனக்கு அப்பா எப்பவுமே ஃப்ரீ தான். எப்போ வேணாலும் கூட்டிட்டு வா. ஓகே? தேங்க்யூப்பா. so much. சரி சரி, காலேஜ் போகணும், டைம் ஆயிடுச்சு. காஃபி. எங்கடா இருக்க? இதோ பக்கத்துல தான் வந்துட்டேன். எப்ப வருவ? என்ன ஒரு 5 நிமிஷம். சீக்கிரம் வா. வந்துட்டேன் பக்கத்துல தான் இருக்கேன். ஆமா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாட்ஸ் யுவர் ட்ரீம் அபவுட்? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுதான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்கிடுறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர்ல. பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு. என்ன சர்ப்ரைஸ்? பொறு, அத சொல்லதானே கூப்பிட்டிருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது இன்னைக்குள்ள சொல்லிடுவியா? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்லு. நம்ம லவ் பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா கிட்டயா? என்னடா ரியாக்ஷன் இது? நான் இத சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, நம்ம படிப்பு கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள ஏன் வீட்லலாம்? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. ஏய், இப்போ உங்க அப்பா கிட்ட எதுக்குடி சொன்ன? என்னடா சொல்ற? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இத நம்ம எங்க அப்பா கிட்ட சொல்லிதானே ஆகணும். எதுக்கு? எதுக்கா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாம இத நம்ம எப்படி நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? வெயிட். இப்போ என்ன நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு எதனா பிளான் பண்றியா நீ? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல சேதா. நீ இங்க எத்தனையோ பேர் கூட சுத்தி இருப்ப, அவன் இவன் ஃப்ரெண்டுன்னு. அதுல நானும் ஒருத்தன் தானே, அவ்வளவுதான். என்ன சொன்ன கார்த்திக்? கூல். இப்போ நீ எதுக்கு எமோஷனல் ஆகுற? இது இங்க சாதாரணமான லைஃப் ஸ்டைல் தானே இங்க.
நீயே யோசிச்சு பாரு, நாம சேர்ந்து சுத்தின எல்லா விஷயத்துக்கும் நீ தான் இனிஷியேட் பண்ண. இப்ப என்ன மட்டும் ப்ளேம் பண்ணா எப்படி? லுக், அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் த்ரூ. இதுவும் நீங்க புதுசு இல்லையே, சும்மா சீன் போட்டு. என்ன சொன்ன? பாசிங் க்ளோத்ஸா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ண. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி பேசுறன்ற ரீசனும் எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்திக். நீ என்ன யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண, அதுக்காக தான் உன் கூட இருந்தேன். அதனால எனக்கு எந்தவித அசிங்கமோ வருத்தமோ கிடையாது. ஆனா என் மேல லவ்வே இல்லாம நீ என் கூட இருந்திருக்க, அதுக்கு நீ தான் அசிங்கப்படணும். உன்னை நான் இங்க வச்சிருந்தேன், நீ என் கூட என்ன நோக்கத்துல பழகுறேன்னு கூட தெரியாம. ஆனா இனி நீ என் லைஃப்ல இல்ல. இதுக்காக நான் வருத்தப்படுவேன் மட்டும் நீ நினைச்சிடாத. Because you don't deserve me. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்னடா பேச்சு பேசுற? எல்லா தப்பும் உமால தான்டா இருக்கு. நீ ஏதா லவ் பண்ணிருக்க, நீ ஏதா கட்டி விட்டுருக்க, அப்புறம் என்ன இப்ப நீ ஃபீல் பண்ற? அவ யார கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு என்ன? ஏண்டா அவ அப்படியே கல்யாணம் பண்ணாலும் உன் ஃப்ரெண்ட் தானடா கல்யாணம் பண்றா, அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது நீ ஒன்னும் சொல்ல வேணாம். புதுசா என்னடா சொல்ல போற? நீ ஏடா இப்படி? சை டேய், உங்களுக்கு முழுசா சொன்னா தான்டா புரியும். சும்மா டேய் என்னடா படம் மொக்கையா இருக்கும் போல, தியேட்டர்ல எவனுமே இல்ல. 3 டிக்கெட், இந்த 3 பேர் நாங்க தான் போயிட்டு வந்துறோம். அண்ணே படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கல, சும்மா போயிட்டு வருவோம் வா. போடா போடா. டேய் மச்சி நில்றா வரேன். மச்சான் அந்த கார்னர் சீட் பாரு. நீ மூட்டு போடா. இவ யார எங்க சித்தப்பா மாதிரி இருக்கான்? ஏய் அந்த ஒல்லியா இருக்காரு. ஏன்னா இந்த மாலாம் இங்கிலீஷ் படம் உட்காந்துருக்கு. மச்சான் ஒரு நிமிஷம் இருடா வரேன். இவன் ஒருத்தன் ஆவுன்னா போனை தூக்கிட்டு போவான். ஹலோ. தம்பி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா தான் இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. நான் இப்போ கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணட்டுங்களா? சரியா சரியா. உடம்பு பார்த்துக்க, நல்லா சாப்பிடு, வச்சிரவாயா? சரிப்பா சரிப்பா. அட எவ்வளவு நேரம் ஒரே பக்கமா அடிச்சுட்டு இருப்ப, கொஞ்சம் அந்த புறம் தள்ளி அடி. டேய் எங்கடா போயிட்ட? பைத்தியக்காரனுங்க. மச்சான் என்னடா அது? என்னடா அங்க பாருடா. டேய் செம்ம சீன்ரா. ச்சே நான் அங்க இருந்திருக்க கூடாதா? நானும் அங்க இருந்திருக்க கூடாதா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் பாடா, இதெல்லாம்டா வெக்கம்.
அங்கேயே பார்த்துட்டு இருக்க. டேய் நவுரா, நான் போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். நீ வரலையாடா? மச்சி இரா நானும் வரேன்டா. நமக்கு எப்போ ஆண்டு எப்படி கொடுக்க போகிறானோ கொடுப்பான். டே படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. சுமாராக இருந்துச்சு. பட்டாசா இருந்துச்சு. பட்டாசு படம் வேற படம் தானே பார்த்தா? டேய் மெர்சலாக இருந்தது. இவன் நான் சோகமாக இருக்க. டேய் நீ ஏன்டா மூஞ்ச வெறுப்பாவே வச்சுட்டு இருக்க? படம் நல்லா தானே இருந்தது. அவன் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கான். சூப்பராக. வா போவோம் போ. டேய் ஒரு 5 minutes, ஒரு முக்கியமான வேலை. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போறான் அவன்? எனக்கு தான் வாங்கி தடா. எனக்கு டேய் பாப்கார்ன் வாங்கி தடா. ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கி. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம்ஒன்? நோ. நீங்கள் அது டிக்டாக்ல ஃபேமஸ் தானே? நான் கூட உங்கள் பெரிய ஃபேன். டிக்டாக்ல நான் பண்ண மாட்டேனே. ஐ மீன் நீங்கள் டிக்டாக் பண்ணால் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. நானும் உங்கள் பெரிய ஃபேன் ஆவேன்னு சொல்ல வந்தேன். உங்கள் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பண்ண செத்து போயிருந்தீங்க. நீயும் எவ்வளோ ஹைட்டா? இன்னொரு சின்ன ஹெல்ப்பு, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். எங்கே போனான்னு தெரியல. என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு கால் பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க. 9790952255. ரிங் போகுதா? ரிங் ஆகுது. சாரி, ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். பை த வே அது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ, பை. டே என்னடா போய் பண்ணிட்டு வர? அது ஒன்றும் இல்லை மச்சா, நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கே ஒரு கால் வரும். அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம். டேய் இங்கே வர எப்படி இருக்க? நீ இருக்கியப்பா? அவனா? டேய் அவன்லாம் பூமிக்கு பாரமாக தான்டா இருக்கான். டேய் எவ்வளோ நம்பர் வச்சுருக்கேன்? எனக்கு நம்பர் சாடா நீ.